ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16:2 எல்சிடி டிஸ்பிளேக்கான கோடு எப்படி ரைட் பண்ணுறது அதை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரோட்டேஸ் சிமுலேஷனை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சர்ச் பாரில் வந்து நம்மளோட ப்ரோட்டேஸ் அப்படின்னு வந்து டைப் பண்ணுறேன். ஏன்னா நம்மளோட ப்ரோட்டேஸ் 8 ப்ரொபோஷனல் அதான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரோட்டேஸ்க்கான லிங்க் யாருக்காவது வேணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து என்ன பண்ணுங்கள் ப்ரோட்டேஸ் அப்படின்னு வந்து கமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ப்ரோட்டேஸ் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன் ஃபைலில் போய்ட்டு நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்தேன். ஏன்னா நம்ம வந்து எல்சிடி டிஸ்பிளே தான் இன்டர்ஃபேஸ் பண்ண போகிறோம். அப்போ அதனால் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன் ஒரு புது ப்ராஜெக்ட் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். இதுக்கு வந்து என்னன்னா ஃபைலில் போய்ட்டு நியூ கொடுத்தேன். அது கொஞ்சம் சிஸ்டம் வந்து ஸ்லோவாக இருக்கனால கொஞ்சம் லோட் ஆகுது. ஓகே, இப்போ வந்து லோட் ஆகிடுச்சு. அப்புறம் டெவலப்மெண்ட் போர்டு கிளிக் பண்ணிடுங்க. ப்ரௌஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ப்ராஜெக்ட் எங்கே சேவ் பண்ணியிருக்கோம் லோக்கல் டிஸ்க் டியில் மை ஃபைல்ஸில் EDU ப்ராடக்ட் லேபில் பிக் 16F877Aல ப்ரோக்ராமுக்குள்ளே நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓல்டு ப்ராஜெக்ட் எல்லாமே இருக்கும். இப்போ எல்சிடி டிஸ்பிளே நம்ம இங்கே தான் கிரியேட் பண்ணியிருந்தோம். எல்சிடி டிஸ்பிளே 8-bit மோட் 16:2 அப்படின்னு போட்டுக்கோமா. அதில் போய்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வந்து நம்ம இந்த ப்ராஜெக்ட் செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துடலாம். இதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்சிடி டிஸ்பிளே அப்படின்னு போடலாம். ஓகே, இப்போ எல்சிடி அப்படின்னு போட்டு _16:2 ஓகே 16:2 நான் கொடுத்துறேன். ஏன்னா நம்ம 17:4 நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதில் 16:2 மட்டும் இப்போ நான் நேம் கொடுத்துறேன். இப்போ என்ன பண்ணுறேன் இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணிடுறேன். இது எதுவுமே நமக்கு தேவையில்லை. அதேமாதிரி இங்கே இருக்கிறது நமக்கு என்ன பண்ண தேவையில்லை. அதான் எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிடுறேன். ஓகே, ரைட் கிளிக் பண்ணி டிலீட் பண்ணிடலாம். ஏன் நமக்கு தேவை அப்படின்னா நம்ம வந்து வச்சுக்கலாம். இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம் இந்த சிமுலேஷன் வந்து நமக்கு தேவையில்லை. அப்போ தான் டெலிட். ஓகே, அடுத்து ரெஜிஸ்டரில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி டெலிட்டில். ஓகே, அடுத்து என்ன பண்ணணும் நமக்கு வந்து பிக் 16F877A வேணும்ல. அப்போது பிக் 16F877A அப்படி வந்து செலக்ட் பண்ணுறேன். பைசி வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். அடுத்து எல்சிடி வந்து பார்த்திங்க அப்படின்னா 16:2 வேணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்சிடி 16:2 அப்படின்னு டைப் பண்ணுறேன். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா LM016 ஆல்ஃபா நியூமெரிக் எல்சிடின்னு வந்து பண்ணுங்க. இதை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, செலக்ட் பண்ணிட்டு இப்போ என்னோடய சிமுலேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட் ஆயிடுச்சு. இப்போ பிக் 16F877A வந்து நான் என்ன பண்ணுறேன் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். ப்ளேஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். எனக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம் ஜூம் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுங்கள் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, எனக்கு வந்து இது மாதிரி வச்சா கொஞ்சம் ஜூம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் வச்சுருக்கேன் கனெக்ஷன் கொடுக்க. இப்போ பின்னை வந்து நான் என்ன பண்ணுறேன் இங்கே வந்து நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல நான் வச்சுக்கிட்டு RS வந்து என்ன பண்ணேன் RB நாட்டில் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தேனா. இப்போ இதை என்ன பண்ணுறேன் ரைட் கிளிக் பண்ணி ட்ராக் ஆப்ஜெக்ட் கொடுத்து கொஞ்சம் ஒரு பிட் வந்து ஒரு 2 இது வந்து என்ன பண்ணுறேன் மேலே ஏற்றிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன் RB நாட்டை எடுத்துகிட்டு வந்து நான் RSோட கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, RW வந்து என்ன பண்ணேன் RB1 RB2ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனேபிள் பின்னு. இதை ஒன்ஸ் ப்ரோக்ராம் நம்ம வெரிஃபை பண்ணிடலாமா. RS RB0 RB1 RB2 அப்போ வந்து அது கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்த டேட்டா பின் 8யுமே என்ன பண்ணியிருக்கோம் RC போர்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். டேட்டா 0லேருந்து டேட்டா 1 இதில் வந்து VSS VDD VE வந்து கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா நம்ம ப்ரோட்டேஸ் சிமுலேஷன் வந்து நமக்கு தேவையில்லை. ரியல் டைம் ஹார்ட்வேரில் வந்து உங்களுக்கு தேவை. ஓகே, நீ வந்து ரியல் டைம் ஹார்ட்வேர் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் வரேன்னா என்ன பண்ணுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வீடியோவாக மேக் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, வேலை எதுவும் இல்லை. உங்களுக்கு வந்து ஃபுல் ப்ராஜெக்ட்டுக்கான என்டையர் கோடு வேணும் அப்படின்னா அதுக்கு தான் அமௌண்ட் சார்ஜஸ் பண்ணுவேன். சின்ன கரெக்ஷனுக்கு வந்து என்ன பண்ண மாட்டேன் நான் வந்து அமௌண்ட் வந்து சார்ஜஸ் பண்ண மாட்டேன். ஓகே, இப்போ சின்ன கரெக்ஷன் அப்படின்னா எல்சிடி வந்து ஒர்க் ஆகலை அதை மட்டும் செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ண மாட்டேன். இல்லை சார் எல்சிடி ஒர்க் ஆகலை அடுத்து மோட்ரு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ தான் என்ன சொல்லுவேன் 2-3 காமெண்ட்ஸ் போகும்போது நான் வந்து செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அமௌண்ட் சார்ஜஸ் பண்ணுவேன். ஓகே, இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறேன் 4 MHz வந்து செலக்ட் பண்ணி ICW பண்ணிங்க அப்படின்னா இந்த பாப்பப் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் 4 MHz வந்து செலக்ட் பண்ணுங்க. 1 MHzக்கு வந்து 4 MHz. அது ப்ரோக்ராம் ஃபைல் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ப்ரோக்ராம் ஃபைலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எங்கே சேவ் பண்ணியிருக்கோம் LCD 16:2 அது ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இப்போ பேக் வந்துடுங்க. நம்மளுடைய ப்ராஜெக்ட் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா LCD டிஸ்பிளே 8-bit மோடில் இருக்குது. அடுத்து டிஸ்ட்டில் டிஃபால்ட்டில் ப்ரொடக்ஷனில் ஹெக்ஸ் ஃபைல் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஓகே, இதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்மளுடைய சிமுலேஷனை வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போமா. ஹலோங்கிறது வந்து பிரிண்ட் ஆகுதானே. ஓகே, நான் சிமுலேஷனை பிரிண்ட் பண்ணேன். இப்போ ஹலோங்கிறது வந்து நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஆனால் என்ன ஆகுது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து HELL ஓங்கிறது வந்து வரவே இல்லை. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓங்கிறது வந்துருச்சு. ஆனால் பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து பிளிங்க் ஆகாமல் நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ப்ரோக்ராம் போகலாம். ஓகே, ப்ரோக்ராமில் போயிட்டு இப்போ இங்கே பாருங்கள் நம்ம எந்த இடத்துல வந்து பிரிண்ட் பண்ணணும்னு நம்ம சொல்லவே கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம் LCD டிஸ்பிளே LCD கமாண்ட் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். ஓகே, LCD கமாண்டு LCD கண்ட்ரோல் ஸ்பேஸ் அமுத்திட்டேன். அப்போ LCD கமாண்ட் அப்படின்னு வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அப்போ LCD கண்ட்ரோல் ஸ்பேஸ் நமக்கு இங்கே LCD டேட்டா மட்டும் தான் வருது. அதனால் என்ன பண்ணலாம் LCD கமாண்டுங்க தான் நான் வந்து டைப் பண்ணுறேன். LCD கமாண்டு. ஓகே, கண்ட்ரோல் ஸ்பேஸ் இப்போ கமாண்டுங்கிறது வந்துருச்சு. இது என்ன பண்ணலாம் 0x80 அப்படின்னா அர்த்தம் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஓகே,
ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம். ஓகே, ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம்ல வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, COLUMN. ஓகே, ஃபஸ்ட் காலம் வந்து பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஹலோங்கிறது பிரிண்ட் ஆகும். என்ன பண்ணுங்க, டிலே வந்து சம் டிலே நான் தரேன். ஏன்னா டிலே இல்லாதனால தான் என்ன ஆன் ஆஃப் வந்து கண்டினியூஸாக ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணலாம், ஒரு 100 மில்லி செகண்ட்ஸ் வந்து டிலே தரேன். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறேன், ப்ரொடக்ஷனில் போய்ட்டு பில்டு மெயின் ப்ராஜெக்ட் தான் தரேன். ப்ரொடக்ஷனில் போய்ட்டு பில்டு மெயின் ப்ராஜெக்ட் கொடுத்தேன் அப்படின்னா மறுபடியும் நமக்கு வந்து என்ன எக்ஸ்பை வந்து ஜெனரேட் ஆகிடுச்சு பாருங்க. ஓகே, இப்போ என்னுடைய ப்ரோட்டேஸ் சிமுலேஷனுக்கு போய்ட்டு என்ன பண்ணுறேன், எகைன் சிமுலேஷனை ஸ்டாப் பண்ணிட்டு எகைன் ப்ளே பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹலோ அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பிளிங்க் ஆகிட்டே இருந்துச்சு சடனாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டில் பிட் வந்து பிளிங்க் ஆகுது, எகைன் எல்லா அட்ரஸும் வந்து உங்களுக்கு ஷோ ஆகுது. அப்போ நம்மளுடைய ப்ரோட்டேஸ் சிமுலேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ இதிலேயே வந்து EDU ப்ராடக்ட் லேப் அப்படின்னு நான் செகண்ட் ரோல் வந்து நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அப்போ அதே MPLAB X ஐடிக்கு வந்து போயிடுங்க. அப்போ MPLAB X ஐடிக்கு போயிட்டு இதே இந்த ஹலோ அப்படிங்கிற கமாண்டை எல்லாமே காப்பி பண்ணுங்கள். இப்போ இதில் காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்துட்டு ஓகே, இப்போ இதில் என்ன பண்ணுவேன், C0 போடுங்க. இப்போ C0 போட்டிங்க அப்படின்னா செகண்ட் ரோ, ஓகேவா, செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் காலம் வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே என்ன பண்ணலாம், EDU, அப்போ EDU லேபு. ஓகே, ப்ராடக்ட் லேப் வந்து என்ன பண்ணுறேன், நான் வந்து சிம்பிளாக நான் உங்களுக்கு போடுறேன் லேப் அப்படின்னு நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஒரு லெட்டர் மட்டும் நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். EDU ப்ராடக்ட் லேபுக்கு பதிலாக EDU லேப் அப்படின்னு மட்டும் உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன். அப்போ EDU லேப். ஓகேவா, இப்போ வந்து என்ன பண்ணிங்கன்னா EDU லேப் அப்படிங்கிறத லேப்னு போட்டேன். ஈயை வந்து கேப்ஸில் மாற்றிக்கிறேன், EDU. இப்போ EDU லேப்னு போட்டு ப்ரொடக்ஷனில் போய்ட்டு பில்டு மெயின் ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் கொடுத்துறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ப்ராஜெக்ட் வந்து பில்ட் ஆகுது. வெயிட் பண்ணுங்கள், ப்ராஜெக்ட் பில்ட் ஆகி எக்ஸ்பீரியன்ஸ் ஜாயின்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இதுக்கான சிமுலேஷனை போய் பார்ப்போமா. இப்போ சிமுலேஷனை ஸ்டாப் பண்ணிட்டு எகெயின் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா EDU லேப் அப்படின்னு என்ன ஆகுது, செகண்ட் காலம் செகண்ட் ரோவில் வந்து பிரிண்ட் ஆகுது. ஃபஸ்ட் ரோவில் வந்து என்ன ஆச்சு, ஹலோன்னு பிரிண்ட் ஆகிருக்கு. அப்போ நம்மளுடைய கோடிங் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த கோடிங் வந்து யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்போ என்ன பண்ணலாம், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமாண்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது இந்த PIC 16F877A கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, PIC 16F877A அப்படிங்கிற மைக்ரோகண்ட்ரோலர் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அது என்னுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் போய் பாருங்கள். ஓகே, யூடியூப் சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பிகினர் லெவல், இன்டர்மீடியேட் லெவல், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் லெவல்னு சொல்லி அதுக்கான போஸ்ட் வந்து நான் போட்டிருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா என்னுடைய யூடியூப் சேனல் வந்து என்னுடைய யூடியூப் சேனலுக்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதுலேயும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இல்லாமல் நீங்கள் வந்து எனக்கு இண்டிவிஜுவலாக வாட்ஸ்அப் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா கோர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா கோர்ஸ்னு போட்டு PIC 16F877A அப்படின்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான டீடைல்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே கேஸ், தேங்க்யூ.